வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் கார்த்திக். எல்லாம் நம்பிக்கை யூடியூப் சேனல் மூலமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜோதிட தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 15 நாளைக்கு ஒரு பயிற்சி நடக்க போகுது. செவ்வாய் பயிற்சி மகரத்துலேருந்து ஒரு கும்பத்துக்கு மாற போகிறாரு. அது கும்பம்ன்ற போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அது சனி பகவானுடைய வீடு. சனி பகவானும் அங்கே உட்காந்துருக்காரு. அப்போது இவங்க ரெண்டு பேரும் டீம் போடுறாங்க. இந்த டீம் எப்படி இருக்க போகுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மகர ராசிக்கு எப்படி இருக்கும் போது தான் பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியாக இருக்கட்டும், செவ்வாய் சனி கூட்டணியாக இருக்கட்டும், இந்த கூட்டணி விஷயங்கள்லாம் எப்படி என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். மகரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல தான் ஏற்கனவே ஒரு 1ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 2ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அப்போ அந்த 2ஆம் இடத்துக்கு மாற போகும்போது மகராசி என்பவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கின்றதை நம்ம இதில் பார்த்துருவோம். 2ஆம் இடம்ன்ற போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், குடும்பம் சார்ந்த விஷயம். அப்போ ஃபஸ்ட்டு நான் செவ்வாயை பற்றி சில விஷயம் சொல்லிக்கிறேன். செவ்வாய் பகவான்ற போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வேகமானவர், விவேகமானவர், தைரியமானவர், பணம் சம்பந்தமான விஷயம் இருக்கும், உடல் ஆரோக்கியத்துக்கு அவருக்கு பங்கு உண்டு. இன்னொரு விஷயம், வீடு வாசல் இந்த மாதிரி எல்லாமே, அதாவது A to Z அவருக்கு ஒரு பங்கு உண்டு. இந்த 9 கிரகத்தில் அவருக்கு ஒரு பங்கு உண்டு. ஆனால் அவர் சனியோட சேர்க்கைப்படுறார். அப்போ இந்த சேர்க்கை பலன்கள் எப்படி இருக்க போகுது? 2ஆம் இடம்ன்ற போது உங்களுக்கே தெரிஞ்சிடும், குடும்பத்தை காட்டும், பணத்தை காட்டும், வார்த்தையை காட்டும். அப்போ அந்த மகர ராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடத்துல, அதாவது மகரத்துக்கு 2ஆம் இடத்துல கும்பத்தில் செவ்வாயும் சனியும் சேர்க்கை பெற போகிறது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குடும்பத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை கொஞ்சம் பேச்சுன்ற விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த மாற்றி பேசிட்டீங்கன்னா அது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வரும். குடும்பம் வந்தாலே கணவன் மனைவி தான் வரும். கணவன் மனைவியாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், திருமணமானவர்களாக இருக்கட்டும், இவர்களாம் பேச்சுன்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசுகிறீங்க, ஒரு ஜாலிக்கு பேசுகிற விஷயம் கூட, ஒரு ஜாலிக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிற கூட சில கலவரத்தில் கொண்டு முடியும். அதனால் எது பேசினாலுமே அடுத்தவங்களோட மனசை புரிஞ்சு பேசுங்க. சொல்லுவாங்கள்ல, அது அதிகமான பாதிப்பை கொடுத்துரும். அதனால தான் நான் சொல்ல வரேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. ஆனால் உனக்கு குடும்பத்துலேயும் சின்ன சின்ன சண்டை வரதான் செய்யும், ஒரு கலகம் இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்துவாங்க எதுக்குன்றதுனா இந்த டைம் 45 நாள். ஏன்னா இப்போ மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் இவங்க இருக்க போகிறாங்க. அந்த செவ்வாய் சனி கூட்டணியாக இருக்கட்டும், செவ்வாய் சனி. ஏன்னா செவ்வாய் 1.5 மாதம் அவருடைய டைம். அப்போ மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போகிறாரு. அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு பணம்ன்ற விஷயத்துலேயும் ஒரு விதமான சிக்கலை கொடுப்பார். செலவுகளை காட்டிலும் கொஞ்சம் அதிகமான கஷ்டத்தை கொடுக்க போகிறேன். எப்படி கொடுப்பாருன்னு அதையும் சொல்லிக்கிறேன். நான் என்ன சொல்லிக்கிறேன், பணம் நகையாக இருக்கட்டும் யாருக்கும் கொடுத்துடாதீங்க. இந்த டைமில் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. ஏன்னா இந்த நேரம் நீங்கள் ஒருத்தங்களுக்கு கொடுக்குறது நம்பிக்கை துரோகம்ன்ற விஷயம் இப்போ நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மகர ராசி அன்பர்களுக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் ஒருத்தர் நம்பி பணம் கொடுக்கீங்க, அந்த பணம் கொடுக்கவே இல்லைன்ற சொல்கிற மாதிரி கூட வரலாங்க. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ஏமாற்றம் இருக்கும்ல, மகராசி என்பதில் ஏமாற்றக்கூடிய நபர்கள் இப்போ உங்களை சுற்றி வரப்போகிறாங்க. அப்போ நீங்கள் யாருக்கும் எந்த பணத்தையும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் வழி நடந்து கொண்டு போனால் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். ஆனால் மனசில் ஒரு விதமான இது இருக்கும், ஒரு விதமான குழப்பம் இருந்துட்டு தான் இருக்கும். குடும்பத்துக்குள்ள சச்சரவு வந்தாலே யாருக்கும் ஒரு நிம்மதின்ற விஷயம் இருக்காது. பணம் கொடுக்கல் வாங்கல், லோன் விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ மூவ் பண்ண வேண்டாம். பர்சனல் லோன்ற விஷயம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் மற்றவங்களுக்காக லோன் எடுக்க போகும்போது பேச போக வேண்டாம். நீங்கள் அப்படி போனீங்கன்னா அது உங்களுக்கு தான் சிக்கலை கொடுக்கும். அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ண போய் அது உங்களுக்கு உபத்திரமாக மாறுங்க. அதான் முக்கியம். நீங்கள் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ண போகிறீங்க, அது உங்களுக்கு உபத்திரமாக வந்துடக்கூடாது. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன். அதனால் இந்த செவ்வாய் சனி கூட்டணின்றது அவ்வளோ ஸ்பெஷல் கிடையாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்து மறைவு ஸ்தானத்தை பார்ப்பாங்க. 7ஆம் பார்வை. 7ஆம் பார்வைன்றதுனாலே என்ன ஆகும்னா, நம்ம ஒரு விஷயத்தை செய்யவே அது நான் உங்களுக்கு அவமானத்தை கொடுத்துரும். அதனால தான் நான் கவனமாக இருக்க சொல்கிறேன். நம்ம அதை செய்யாமல் இருந்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தாலே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதே நீங்கள் வேலை பார்க்குற இடம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும் யாருக்கும் எந்த உதவியும் வேண்டாம். யாருக்கும் சிபாரிசு பண்ணாதீங்க. நீங்கள் சிபாரிசு பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே நல்லது தான். அப்படி சொல்லுவாங்க, எல்லாமே நல்ல விஷயங்களாகவே தான் நடந்துட்டு போகும். சிபாரிசுன்ற விஷயத்துக்குள்ளே யாரும் போக வேண்டாம். ஏன்னா 2ஆம் இடத்துக்குள்ளே இருந்துட்டு அவருடைய பார்வை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இது செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை தான் சொல்கிறேன். 8ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். நான் செவ்வாயை தனிப்பட்ட பார்க்கணும், 5ஆம் இடத்தை பார்ப்பாங்க, 8ஆம் இடம். குழந்தைகள் மூலமாக சில சிக்கல்கள் வரும்.
அதையும் நீங்கள் தவிர்த்து கொண்டு போயிடுவீங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மனக்குழப்பங்கள் வந்தாலுமே இந்த மனக்குழப்பத்திலேருந்து வெளியே வரதுக்கு ஒரு வழி இருக்குங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் கண்டிப்பாக பண்ணணும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருக பகவானுக்கு வந்து நீங்கள் பால் அபிஷேகத்துக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்சது பசுமாடு வாங்கி கொடுத்து ரொம்ப சிறப்பு. அது முடியலைன்னா பால் பாக்கெட்டாக வாங்கி கொடுங்க. அது 1/4 லிட்டர் இருந்தாலும் சரி, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு போகணும். நல்லா பார்த்துங்க. செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் கண்டிப்பாக முருகன் நடக்கும். அந்த நேரத்தில் உங்களோட பால்ன்ற விஷயம், அதாவது பால்ன்ற போது சந்திரன் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ சந்திரன்ற போது உங்களுடைய மன உளைச்சல்களும் பணம் சம்பந்தமான பிரச்சனைகளும் இதில் சரியாகும். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் பால் அபிஷேகத்துக்கு முருகனை கொடுத்துட்டு வேண்டிட்டு வாங்க. 45 நாள் நீங்கள் கடந்து போயிடுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அவர் கடந்து கொண்டு போயிடுவார். முருகபவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா சிக்கல்லேருந்து அவர் உங்களை விலக்கி நல்லபடியாக கொண்டு போவார். சரிங்களா? அதனால் மகராசி என்பவர்கள் வந்து இந்த காலத்தை கொஞ்சம் கவனமாக கடந்து போகணுன்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீ அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்துட்டு இருக்க போது. நன்றி, வணக்கம்.